ஐயோ ஒரே ஒரு கட்சி பண்ண கூட நீ ஆத்துக்கு தான் போனோம். வா 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 புடிங்க நாங்க டேய் அண்ணா அமைதியா வாடா. ஏக்கா சங்கி பசங்களா எங்க? வராங்க வராங்க. சீக்கிரம் வாசல் மணி அது போயிட்டு சீக்கிரம் வரத்த இல்லையா? இங்க 7 மணி வரைக்கும் நின்னுங்க. புடிங்க என்னங்க போன மாத்து நீ தூச்சி போட்டமா காய வச்சமா டக்குன்னு வந்துனே இருக்கணும். ரொம்ப நேரம் அங்க இருக்க கூடாது. இந்த தலை நாட்டம் போட்டுங்க அம்மக்கல மணி இருக்குங்க. சளி பிடிச்சிட்டுனா யாரும் அவசரப்படுறதே. ஏடி கிளம்பினீங்களா இல்லையே? இது வரமா மணி அது ஒத்தியாண்டா ஆடிட்டு போறேன். நீங்க என்ன பண்றீங்க என்ன உள்ள? போலாமா? ஏடி இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க ரெண்டு பேரும்? கொஞ்சம் லைட்டா மேக்கப் போட்டுந்தமா. நான் மேக்கப்லாம் போடலமா, சும்மா தலையை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். நம்ம கல்யாணத்துக்கு கடை போறோம், அழுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஆத்துக்கு போறேன்டி. இதுக்கு எதுக்கு மேக்கப்? இவ்வளவு நிமிஷம் தாங்க முடியலமா. கல்யாணத்துக்கு போனா மேக்கப், காதுக்கு போனா மேக்கப், கடைக்கு போனா மேக்கப், எல்லாத்துக்கும் மேக்கப் 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 மேக்கப். இப்ப பாரு அழுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஆத்துக்கு போ, அது கூட மேக்கப்பா. ஏமா எங்க போறதா இருந்தாலும் நல்லா நீட்டா போனலமா. ஆத்துக்கு போறேன்றதுனால தலைய கூட வராம அப்படியே போக சொல்றீங்களா? ரோட்ல போகும்போது யாரா நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க? எங்க போனாலும் நீட்டா போனோம். உங்களை மாதிரி கொண்டே ஒன்று எடுத்து கட்டின்னு போக சொல்றீங்க. அம்மா இது வரைக்கும் மேக்கப் பண்ணிருக்கேனா? நீ கல்யாணத்துக்கு பண்ண கூட மேக்கப் பண்ண மாட்டேன். தலையை வாரி ஒரு பொட்டை மட்டும் வச்சுப்பேன். அதுதான் லட்சம் அழகா இருக்கும். தேவையில்லாத கண்ட கிரீமு கெமிக்கல்லாம் போடணும்னா மூஞ்சி தான் வேஸ்டா போகும். முகத்துல பரு அது இதுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு தனியா வந்து வர பொண்ணும். நாங்க என்னமா மேக்கப் போடுறோம்? கொஞ்சம் மஸ்காரா, ஐலைனர், கொஞ்சம் லிப்ஸ்டிக்கு, மூஞ்சி கொஞ்சம் லைட்டா கிரீம், அவ்வளவுதானே? நான் லிப்ஸ்டிக் போடவே இல்லை. இவ மட்டுமா எவ்வளவு போட்டுருக்கா பாரு. நீங்க கேட்டதுல வாங்கி தரேன் பாத்தியா? அந்த திமிர் தான் உங்களுக்கு. லிப்ஸ்டிக் வந்து இப்ப ஆத்துக்கு போறதுக்கு லிப்ஸ்டிக் தேவையா? அப்பதான் அழகா இருக்கும். ஆடுங்க ஆடுங்க, இங்க இருக்க வரைக்கும் தானே ஆட முடியும். மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஆட முடியுமா என்ன? ஐயோ எப்பா பாரு இதே ஏமா சொல்லி நிக்கீங்க. அதெல்லாம் போகும்போது பாத்துக்கலாமா. அதான் மகா கொஞ்சம் சரியா இருந்தா இப்ப உங்க கூட சேர்ந்து அவளை கேட்டு போயிட்டா. இது தேர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கா பாரு. இங்க பாடி இனிமே என் கூட சேர்ற வேலை வச்சுக்காத. என் கூட சேர்ந்தா நீ பெரிய கேட்டு போயிட்டியா. சரி வாங்க போலாம், டைம் ஆகுது. இவ்வளவு நேரம் மேக்கப் பண்ணும்போது டைம் ஆகுது தெரியலையா? சரி திரும்ப அதே பேச வைக்காதீங்க. சரி உள்ள போய் கட்டப்பை வச்சுக்கோங்க. எத்தனை கட்டப்பையில என்னமா இருக்கு? அழுகு தெரியுங்க அதில் வேற போட்டு வச்சுட்டீங்களா? மொத்தமா போட்டு அடைக்க வேண்டியதானே? போடி இவ ஒருத்தி போயிட்டு போடி. அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அப்பாவுக்கு தெரியாதுல்ல? ஆமா தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னே தெரியல. ஏமா அப்பா வந்து அத்தையை வீட்டுக்கு வரக்கூடாது சொல்றாரு? உங்க அத்தை வந்து கல்யாணம் பண்ணி போது எப்படி கல்யாணம் பண்ணி போனா? லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டா. அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவர் வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தாரு. இவ வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் தெரியாத கதை மாதிரி கேட்டு இருக்கேன். அப்பாவுக்கு லவ் மேரேஜ் பண்ண பிடிக்காதா? நம்ம அப்பாவுக்கு மட்டும் இல்ல, எந்த அப்பாவுக்கும் பிடிக்காது. ஓ அப்படியா? அத்தை வரலையா நம்ம கூட ஆத்துக்கு? அச்சோ அவ்வளவுதான் வரேன்னு சொன்னா அவளை மறந்து கொஞ்சம் கொல்ல கூட. அத்தை குழந்தை தூக்குது நீங்க கிளம்பி கூப்பிடுங்கன்னு சொன்னா என்ன பண்றது இல்லையே? நீங்கம்மா நான் போய் பார்த்துன்னு வரேன். ஒழுங்கா வீட்டுல இருக்குன்னு சொன்னா கேட்டாதானே? குழந்தை குட்டிலாம் தூக்கிங்கன்னா ஆத்துக்கு போனோம். இதுதான் நம்ம சொல்ற பிச்சு கேக்குதுங்க. சரி நான் உங்களை கூப்பிட்டு வரேன், நீங்க போயினே இருங்க. மணி வேற ஆகுது, உங்க சித்திக்கு வரையா கத்தினே போயின்னு இருக்கா. சரி கூப்பிடுங்க. வழி தெரியல உனக்கு? ஆத்துக்கு எனக்கு வழி தெரியாதா? சரி பார்த்து பத்திரமா வாங்க. சரி வரேன், போயினே இருங்க. நீ சொன்ன கட்ட பையன் அங்க இல்லம்மா. அந்த கேஸ் பக்கத்துல இருந்துச்சு கட்ட பைய, தண்ணி ஊத்தி வச்சிருந்த வாட்டர் கேன்ல. அந்த கட்ட பைய துணி போட்டு வச்சிருக்க கட்ட பை இல்லையா? ஐயோ அது தண்ணி எத்தனை அடி? தண்ணியில எதுக்குமா இப்ப நம்ம போறது தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. நம்ம இப்ப எங்க போறோம்? இதெல்லாம் தெரியாம கேக்குற. ஆத்துக்கு போறோம். ஆத்துல தண்ணி ஓடுது. தண்ணி வேற வீட்டுல இருந்து வேற எடுத்துட்டு போவீங்களா? ஏண்டி அது மழை தண்ணி, புது வெள்ளம் தண்ணி. அதெல்லாம் குடிச்சா ஒத்துக்காது, சளி பிடிக்கும். தேவையில்ல அதெல்லாம் குடிக்க கூடாது. ஐயோ அந்த தண்ணி தான் சூப்பரா இருக்கும். வேணா நம்ம போய் அங்க போய் தண்ணி குடிச்சுக்கலாம். வா மணி சாப்பிடலாம். எங்கன்னா கொஞ்சமா சொல்ற பிச்சு கேட்கலாம். ஏடி குடிக்க தண்ணி எடுத்துக்கிட்டே. வாமா புது தண்ணியை குடிச்சிட்டு சளி பிடிக்கும் போது ஜுரம் வர போது பாரு. அதெல்லாம் ஒண்ணும் வராது, பாத்துக்கலாம் வா. ஜுரம் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது. காலில குத்திக்கு வலிக்கு போகுது. முள்ள இருக்க பாத்துப்பா. அதுக்கு போற வயல முள்ளு இல்லாம வேணா இருக்கா. ஊரை சுத்தி போனா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருக்கு போனோம். இப்படி சந்தில போனோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல போயிடலாம். போற வழியில புலி சிங்கெல்லாம் இருக்குமா? ஏடி காட்டுக்கு நம்ம போறோம், புலி சிங்கெல்லாம் இருக்காது. யானை இருக்கும்லமா? யானை இருக்காதுடா, நம்ம ஊர்ல எங்கடா யானை இருக்கு? நான் பாத்துருக்கேன்மா, டிவில காமிப்பாங்களே தண்ணி குடிக்கிறதுக்கு யானை வரும் ஆத்துக்கு. நம்ம ஊர் ஆத்துக்கு வராதா? ஐயோ இவனுங்க சொல்றத பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. நிஜமாலுமே ஆத்துக்கு தண்ணி குடிக்கிறது யானை வருமோ? ஆமாம்மா நான் பாத்துருக்கேன் டிவில. நீ வேற சும்மா இருக்கா? யானைக்கு என்ன அப்படி வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஓடுறது? அதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணாதுமா. ஆமாம்மா ஒண்ணுமே பண்ணாது. நம்ம காசு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணோம். ஐயோ கோயில தான் காசு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணோம். காட்டுல இருந்து வர நல்லா காசு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாது. தூக்கி போட்டு மெச்சிட்டு போயினே இருக்கும். அச்சோ தூக்கி போட்டு மெச்சிருமா? ஆமா டேய் அண்ணா ஏன் தூக்கி போட்டு மெச்சிருமாண்டா? அதே மாதிரி அம்மா சும்மா சொல்றாங்க. ஏமே கோயில தான் என்ன சொல்ற பச்சு கேட்கும், காட்டு என்ன சொல்ற பச்சு கேட்காது. ஆளுங்களை பத்தி தூக்கி போட்டு மெச்சிரும். அப்படியா? பாக்கலாமே. ஆமா அது உன்னை தூக்கி போட்டு மெரிக்கும் போது யார் பாப்பா? நாங்க தான் பாக்கணும். பாக்கலாமே பார்க்கலாம். சரி பயப்படாதீங்க. நம்ம ஊர்ல யானை இல்லல. யாருக்கு தெரியும்? கடவுளே, யானை சிங்கம் புலி கரடி எதுவுமே வரக்கூடாது. ஆமா கடவுளே. ஏமா ஆத்துல மீன்லாம் பிடிக்கலாம்ல?
மீன் இருந்தா பிடிக்கலாம். புடிச்சி அங்கேயே வந்து கட்டெல்லாம் பொறுக்கி அடுப்பு பத்த வச்சு அதுல மீன் சுட்டு சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்குமா. ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கம்மா. அவங்க அண்ணாங்களாம் வந்து ஆத்துக்கு போகும்போது இந்த மாதிரி மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு போறது இல்ல, இந்த மாதிரி கதைங்க பேசுறதுக்கு தான் போறது போல இருக்குது. மிஸ்ஸுக்கு வராதப்போ பேசினே இருப்பாங்க. அதான் சொல்லுவான் ராஜேஷ், அவங்க அண்ணெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஆத்துக்கு போயிட்டு மீன்ல பிடிச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருப்பான். நம்மளும் அந்த மாதிரி மீன் பிடிச்சி சுட்டு சாப்பிடலாமா? பெரிய பெரிய மீன் கட்டிச்சுன்னா நல்லா இருக்கும், சுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். எங்க வருதுங்களா இல்லையா? ஒருத்தர் கூட ஆளே காணா. சஞ்சு அங்க பாத்தியா ஓனானா ஓடுதுடி. டேய் அண்ணா பாக்கிறதுக்கு டைனோசர் மாதிரி இருக்குல்ல? ஆமா பயமா இருக்குல்ல? ஏமா இப்பதான் பொறுமையா வருது ஒண்ணு. ஆடி அசஞ்சு எப்போ வந்து சேரதுன்னு தெரியல. ஏடி உங்க அம்மா விட்டு நீ மட்டும் வேகமா ஓடி வந்துட்ட? அவங்க பொறுமையா வராங்க, வரட்ட நம்ம போய் நிற்கலாம். மகா வரல, உங்க அத்தை வரலையா? உங்க அத்தை தான் வரப்ப குச்சி இருந்தா. வராங்க எல்லாரும் பின்னாடியே வராங்க. ஏடி மொத்தமா எல்லாரும் கும்பலா நின்று பேசிட்டு போனாதானே நல்லா இருக்கும். தனித்தனியா போட்டுக்கிறதுக்கு ஐயோ நம்ம ஆத்துல போய் பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் காமிச்சாலும் அம்மா வந்து வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க நடங்க எக்கா, கொஞ்சம் சீக்கிரமா நடந்து வாக்கா. வரண்டி போடி. சரி வாங்க போலாம். ஏமா நான் வேணா துணியில எடுத்துட்டு வருவா. வேணாம் அதெல்லாம் வெயிட் கிடையாது. திரும்பி தூக்கி வரும்போது தான் வெயிட்டா இருக்கா. பண்ணத்தீங்களா? கேட்ட தப்பா போச்சு. சித்தி உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஐயோ நீச்சல் மறந்தே போச்சுடி. ஆனா தெரியும், இப்ப டச் விட்டு போச்சா? மறந்துட்டீங்களா? ஐயோ நீச்சல் கத்துக்கலான்னு பார்த்தனே. இப்ப எனக்கு யார் நீச்சல் சொல்லி தருவா? இருடி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு. அதெல்லாம் சின்ன வயசுல கத்துக்கிண்டு கல்யாணம் நடந்து 6 குளம் கூட்டெல்லாம் சரியா போறதே கிடையாது. நீச்சல் அடிக்கிறது டச் விட்டு போச்சு. ஏமா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா சின்ன வயசுலயே? ஆமா சின்ன வயசுல நாங்களாம் எங்க அம்மா கூட இந்த மாதிரி தான் ஏரிக்கு குளத்துக்கு குட்டத்துக்குலாம் போவோம். துணி தைக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு. அப்பெல்லாம் எங்க அண்ணன் வந்து சொல்லி தருவாங்க நீச்சல் அடிக்கிறது. தெரியுமா? நான் அப்ப கத்துக்கிறேன் தான். நம்ம பாட்டி வீட்டுல பெரிய ஏரி இருக்குல்ல? ஆமா அதுதான் நீச்சல் அடிக்கிற கத்துக்கிட்டேன். சரிம்மா அப்ப எனக்கு நீச்சல் சொல்லி கொடுங்கம்மா. சொல்லித்தரேன். என்ன செஞ்சு நீ நீச்சல் கத்துக்க போறியா? வேணாம்மா. ஏன்டி வேணா? அவ சரியான சோம்பேறிமா, அவளை சொல்லி தராதீங்க, எனக்கு மட்டும் சொல்லி கொடுங்க. டேய் எனக்கு நீச்சல் தெரியும்டா. எனக்கு உனக்கு நீச்சல் தெரியுமா? எப்படி கத்துக்கணும் எனக்கு தெரியாமா? நீ பார்த்ததில்ல நான் நீச்சல் அடிக்கும் போது? நான் பார்த்தது இல்லையே. நீ எந்த ஆத்துல போய் நீச்சல் அடிச்ச? அது நான் எனக்கு கூட தெரியாம எப்ப நீச்சல் கத்துக்கினவ? ஒருவேளை அவங்க படிக்கிற ஸ்கூல்ல சொல்லி தராங்களோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடியே. அப்ப வேற எப்படி கத்துக்கிட்ட? ஏய் சும்மா சொல்றியா நீ? டேய் சும்மா எல்லாம் சொல்லல, நிஜமா சொல்றேன். நான் நம்ப மாட்டேன்ப்பா. டேய் அண்ணா நம்ம வீட்டுல அண்ணா கூட தண்ணி ஊத்தி வச்சுட்டு அதுல உட்காந்து நீச்சல் அடிச்சிருக்கேன். நீ பார்த்தது இல்ல? அடிப்பாவி. அண்ணன் கொண்டாட நீச்சல் அடிச்சதா சொல்றியா? அவங்களுக்கு நீச்சல் தெரியுமே. ஆத்துல தூக்கி போறா. எப்படி நீச்சல் அடிக்க நான் பாக்குறேன். அண்ணன் கொண்டாடே நீச்சல் அடிக்க தெரிஞ்சு எனக்கு ஆத்துல நீச்சல் அடிக்க தெரியாதா? ஆமா ஆத்துல ஈஸியா அடிச்சுவீங்க. நான் கூட நிஜமாலுமே நீச்சல் தெரியும் தான் நினைச்சேன். ஐயோ நடங்க மணி இப்பயே ஆயி போச்சு. அப்ப துணி துவச்சு போட்டு எப்ப காயத்த இல்ல நம்ம வேற குளிக்கணும். சித்தி மீன் வேற பிடிக்கணும். ஐயோ அதுக்கு டைம் இருக்கான்னு தெரியலையே. சீக்கிரமா போனா அதெல்லாம் செய்ய முடியும். இங்கே நின்று வாங்க இன்னும் உங்க அம்மா வேற வரல. பொறுமையா 4 அசைஞ்சு வந்து நிற்கு. அவங்க வந்துருவாங்க. நீங்க போங்க, போய் நம்ம வேலையை நம்ம பாக்கலாம். இம்மாடியோ ஆத்துல எவ்வளவு தண்ணி ஓடுது. ஐயா சூப்பர். மின்னல் சிரிக்குது டக்குஜும் சாரல் அடிக்குது டக்குஜும். அந்த படத்துல வர மாதிரி ஓடி போய் குதிக்க போறேன். இங்க போய் தண்ணி வேற நிறைய ஓடுது. சின்ன பசங்க இறங்க கூடாது. நீங்களா அப்படி ஓரமாக கரையில இருந்து பாருங்க. நம்ம இங்க உட்காந்து தண்ணி துணி வச்சுக்கிறேன். சித்தி ஆத்துல குளிக்கணும் சித்தி. இனி நிறைய தண்ணி போகுது. தண்ணி வேற வேகமா போகுது. எனக்கே பயமா இருக்கு பாக்கும்போது. தண்ணி ஒண்ணு வேகமாலாம் போல, பொறுமையா தான் போகுது. தண்ணி பொறுமையா தான் போகுது. இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், தண்ணியில குளிக்கலாம் எப்படி? ஐயோ இதுங்களா சொல்ற பிச்சு கேக்குங்க. அம்மா நான் வேற நீச்சல் அடிக்கணும். இன்னைக்கு ஒருத்தி சம்மாடி வாங்க போறா பாரு என்கிட்ட. அம்மா சும்மா திட்டினே இருக்காதீங்கம்மா. சித்தி துணி அப்புறமா துவைச்சிக்கலாம் சித்தி, முதல்ல குளிக்கலாம் சித்தி. அம்மா உங்க அம்மா வரட்டும். உங்க அம்மா வந்த பிறகு குளிக்கிறதா துணி துவைக்கிறதா அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கும்பிட்டு உட்காருங்க. நான்லாம் உட்கார மாட்டேப்பா. வாக்கா போலாம். எங்க நீங்க எந்த காணா? சித்தி உங்க பின்னாடி நிக்கிறான். டேய் தண்ணியில இறங்க போறேன்னு சொன்னேன். அம்மா இந்த ஆத்துல ஆழமே இல்லம்மா. டேய் ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஆழமா இருக்கும். அப்புறம் முடிக்க போயிடுவேன். ஜூஜோ எதுக்கு இப்ப தண்ணியில இறங்க கூட்டு வந்து நானே இப்ப எனக்கு நினைச்சு பண்ணி வச்சிருந்த மாதிரி ஆயி போச்சு. ஒரு மணி மேலே ஏறிவா. சும்மா வேண்டாதீங்க அக்கா வாக்கா. தோ வரேன்டா. ஆமா ஆழமே இல்ல. இந்த பேர சொல்ற பத்தி கேட்டேன்னு வச்சுக்கலாம் அடிதான் வாங்குவீங்க. மேகம் கருக்குது டக்குஜும் மின்னல் சிரிக்குது டக்குஜும். இந்த அக்கா எங்க வந்து தொலைதா? இது என்கிட்ட மாட்டின்னு பெரிய தலைவலியா இருக்குது எனக்கு. நீ மட்டும் என்ன இருக்கீங்க? தலைக்குங்க நான் நீச்சல் அடிக்கிறேன்.